நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திகடச் சக்கரம் செம்பகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கரவின் மணியா உரை விகடச் சக்கரன் மைப்பதம் போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலமயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தகை முன் பணித்த திருவாளன் வாசம் அலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். குறுகுண்டாய் முன்றும் ஒன்றாய் குட்டி ஒரு விங்கனையால் ஆறுகொண்டார் புறம் எரித்த மன்னவனே, கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் இது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் திருநீற்று சார்புடைய அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் பல முறை பணிந்து வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்று அடியேனுக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருவையாறு பதிகத்துல 5ஆம் திருமுறை 27வது திருப்பதிகம் திருக்குறுந்தொகை. அது அடியேனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பதிகத்துக்கு ஒரு சிறிய முன்னுரை முன்னுரையா இருக்கு. அது என்னன்னு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறமா பதிகத்துக்குள்ள போவோம். ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். அப்பர் சுவாமிகள் திரு கைலையை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து திருமறைக்காட்டுல இருந்து அப்படியே சோழநாடு வழியா போறாங்க. அப்போ போகும்போது நம்ம இந்த கதை பெரும்பாலும் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் தெரியும். அதனால அப்படியே நேரா அந்த மைய கருத்துக்கு வந்துடுறேன். கைலாயத்தினுடைய அந்த கைலை சாரல் இன்னைக்கு மானசரோவர் அந்த பகுதியில வெள்ளை வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பன இடபாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் அப்படின்னு சாமி சொல்லக்கூடிய அந்த காட்சியில இந்த திருக்கைலாய தரிசனம் வேணும்னு அப்பர் சுவாமி கேட்கிறாங்க. சுவாமி திருவையாருக்கு இளந்தரில் செஞ்சிடறார். திருவையாருக்கு வராரு. திருவையாருக்கு வரும்பொழுது அந்த குளத்துல இருந்து மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. அப்ப திருவையாறு முழுக்க திரு கைலாயமா காட்சியளிக்குது. சுவாமி அம்பாலாவே காணுகின்ற அனைத்து பொருள்களும் காட்சியளிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக சேக்கிழார் பெரிய புராணத்துல 2-3 பாடல்கள் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? திருநாவுக்கரசர் புராணத்துல 380வது பாடல். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார் அப்படின்னு சுவாமியை கேட்கிறார். சேக்கிழார் சுவாமி அவருடைய கருத்தா இந்த பதிகத்தை ஒரு புலவனுடைய கருத்தா சொல்றார். இங்க திருவையாறுல நடந்தது அவர் காண்கின்ற காட்சி எல்லாமே கைலாயமா தெரியுது. அப்படிங்கிறப்ப இது யாரால சொல்ல முடியும்? ஒண்ணு பெருமானே சொல்லணும், இல்லைன்னா அப்பர் சுவாமியே சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது பாடிய பதிகம் கனகமாம் வைரம் கனகமாம் வைரம் அப்படிங்கிற பதிகம் 4ஆம் திருமுறையில 47வது திருப்பதிகம் அப்ப பாடுறாரு. அதுக்கு பிறகு அங்க அந்த அதே நேரத்துல இது கைலாய காட்சி நடக்கும் பொழுதே பெரிய புராணம் அப்படிதான் இருக்கு. கைலாய காட்சி இருக்கும் போதே பாடுற பதிகம் 4ஆம் திருமுறையில 47வது பதிகம். அதற்கு பிறகு அந்த இடத்துல 2 திருத்தாண்டகமும் பாடுறாருன்னு சேக்கிழார் சாமி சொல்றாங்க. பொறையுடைய அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 6ஆம் திருமுறை தாண்டகம் 56வது பதிகம். பாட்டான நல்லங்கிறது 57வது திருத்தாண்டகம். இந்த ரெண்டு அப்புறம் ஒரு 4ஆம் திருமுறையில ஒரு பதிகத்தை பாடுறாரு அப்படின்னு சொல்லி சேக்கிழார் சொல்றார். அப்புறம் அடுத்தது கைலை மேயநாதர் தம் துணையுடன் திரு கைலையில் வீட்டிருந்த தம் கோலத்தை சேமையாகும்படி மறைத்தருள அடித்தொண்டனாராகிய அப்பர் சுவாமிகள் வேணியார் அருளிதுவோ என தெளிந்து பாடுவார். சேய்மை அப்படின்னு சொன்னாக்க சுவாமி எழுந்தருளி திரும்ப
திருவையாருக்குள்ள திருவையாருடைய மூலஸ்தானத்துக்குள்ள சாமி ஐக்கியமாயிட்டார், திரும்ப எழுந்தருளி போயிட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப பாடின பதிகம் தான் மாதர்பறை கண்ணியானை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதர்பறை கண்ணியானை பதிகத்தை அப்பர் சாமி பாடுறார். சரிங்களா? அப்படி பாடும் பொழுது அதை கண்டு தொழுது கண்ணுதலார் தம்மை தொழுது போற்றி திருத்தாண்டகங்கள் திரு குறுந்தொகை திரு நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கு திருத்தொண்டு செய்தே அண்டபிரான் திருவையாறு அமர்ந்தனர் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி இசைக்கிழார் சொல்றார். அந்த நேரத்துல கைலாய தரிசனத்துக்கு பிறகு மாதர்பறை கன்னியான பதிகமெல்லாம் பாடி முடித்ததற்கு பிறகு அவரு திருத்தாண்டகம் திருத்தாண்டகத்துல 37, 38 2 பதிகம், அடுத்தது திருக்குறுந்தொகை 27, 28 திருக்குறுந்தொகையில திரு நேரிசையில 4ஆம் திருமுறையில 38, 39, 40 பதிகங்கள். அடுத்தது திருவிருத்தம்னு சொல்றப்ப 91, 92, அப்புறம் பழந்தக்க ராகத்துல ஒரு பதிகம் 13வது பதிகம். இவ்வளவு பதிகங்களும் திரு கைலாய காட்சிக்கு பிறகு மாதர்பறை கன்னியானை பதிகம் பாடினதுக்கு பிறகு அப்பர் சாமி அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் ஒரு பெரிய ஒரு அந்த என்ன நடந்ததுங்கிறத அவ்வளவு விரிவா சொல்றாங்க. சரிங்களா? அது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லாம் வல்ல அறம்புலத்த நாயகி உடனுரையும் எம்பெருமான் ஐயாரப்பர் பொன்னார் திருவடி கமலங்களை வணங்கி திரு நாவுக்கரசு சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை வழங்கி எல்லாம் வல்ல அடியனின் குருநாதர் எல்லாம் வல்ல நம்பி ஆரூர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லாம் எப்பொருளும் ஆக்கும் நெடுங்கலத்து ஈசனுடைய திருவடியை அடியன் பல முறையும் வணங்கி இன்றைய பதிக சிந்தனைக்குள்ள அடைய நுழைகிறேன். திருச்சிற்றம்பலம். திருக்குறுந்தொகை 27வது திருப்பதிகம் 5ஆம் திருமுறை. சிந்தை வாய்தலுள்ளான் சீரியன் பொந்து வார்புலால் வெண்தலை கையினன் முந்தி வாயதோர் மூவிலை வேல் பிடித்து அந்தி வாயதோர் பாம்பரையாரே. சிந்தை வாய்தலுள்ளான் சீரியன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய திருப்பதிகம். சிந்தை வாய்தலுள்ளான். சிந்தை அப்படிங்கிறது அடியார் பெருமக்களுடைய சித்தம். இந்த அடியார் பெருமக்களுடைய சிந்தையில சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாய்தல் அப்படின்னு சொன்னாக்க பொருந்தி நிற்றல் அப்படிங்கிறது பொருள். சீரியன் அப்படின்னா சீர்மையுடையவன், அதாவது மேலானவன் அப்படிங்கிற ஒரு பொருள். சீர் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இதுல என்ன பொருள்னா எல்லாரிலும் உயர்ந்தவனா யாவரிலும் உயர்ந்தவனான சிவபெரும்பொருள் அடியார் பெருமக்களுடைய சிந்தையிலே எழுந்தருளி அங்கு பொருந்தி நிலை பெற்று வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அப்ப இந்த வாய்தல் அப்படின்னு சொன்னாக்க சுவாமி நம்மளுடைய சிந்தையில எழுந்தருளினார்னா அங்கே நிலை பெற்று இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக பொருந்தி இருத்தல் அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்தல்ங்கிற வார்த்தை இருக்கு. அடுத்தது பொந்து ஆர் புலால் வெண்தலை கையினான். பொந்து அப்படின்னு சொன்னாக்க துளை. சரிங்களா? துளை. கண்ணு. புலால் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ஊன் மாமிசம். அப்ப பொந்து ஆர் புலால் வெண்தலை கையினான். இப்ப இது பிரம்மனுடைய தலையோட மண்டை ஓட்ட சுவாமி கையில வச்சுட்டு இருக்க இல்லையா? அப்ப அது ஊன் நிறைந்தது. மண்டை ஓடுன்னா தசை பகுதிகள் நிறைந்தது தானே. அதனால சொல்றாரு அதுல துளைகள் இருக்கு. என்னென்ன துளைகள் அப்படின்னு சொன்னாக்க கண்ணு, காது, மூக்கு, வாய் முதலிய துளைகளுடன் காணப்படுகின்ற பிரம்மனின் கலிந்த புலாலுடன் உள்ள வெண்ணிற மண்டை ஓட்டை சுவாமி கையில ஏந்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது முந்தி வாயதோர் மூவிலை வேல் பிடித்து அப்படின்றார். முந்தி வாயது அப்படின்னா மூவிலை வேல் பிடித்து. முந்தி வாயது அப்படின்னா கூர்மையான முனைய உடைய அப்படின்னு ஒரு பொருளுங்க. வேல் அப்படின்னு சொன்னா சாமி கையில வேல் இல்லை. ஆனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அதை மூவிலை சோளமா நம்ம பொருள் எடுத்துக்கணும். மூவிலை சோளம் கூர்மையான முனையுடைய மூவிலை சோளத்தை தன்னுடைய திருக்கரத்தா சுவாமி பிடித்திருக்கிறார். அடுத்தது அந்தி வாயதோர் பாம்பு அரை ஐயாரரே அப்படின்னு சொல்றாரு. அந்தி அப்படின்னா இருள், அரைன்னா இடுப்பு. நம்ம அரை ஞான் கயிறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது என்னன்னா
அப்ப அந்த பாம்புக்கும் அந்தி அப்படிங்கிறதுக்கு மாலை பொழுதுல வரக்கூடிய பாம்பா அப்படின்னு கேட்டா அப்படி பொருள் இல்லை. பாம்பு யாரை தீண்டியதோ அவர்களுக்கு அது இருளை செய்துவிடும் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை அந்திமத்துக்கு வந்துடும். அதனால அதை இருள்னு சொல்றாரு. அதனால கடுமையான விடத்தை கொண்டு தீண்டி தீண்டப்பட்டோரது வாழ்வை வாழ்வை இருளுக்கு உண்டாகும்படி செய்து விடக்கூடிய கடுமையான நஞ்சுடைய அந்த பாம்பை சாமி என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய அறையில கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது யாரு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய திருவையாறு பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, சித்தம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஒரு முக்கியமா நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. சித்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கிரணங்கள்ல ஒன்று, அதாவது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4. அந்த கரணங்கள் 4ல நம்ம மனம், புத்தி, சித்தத்தை ரொம்ப முக்கியமா சொல்றோம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூர் அறை அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தருடைய தேவா. சித்தம் தெளிவா இருந்தாதான் இப்ப சிந்தனை தெளிவா இருக்கும் இல்லையா? இப்ப சித்தம் கலங்கியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்களை என்ன எப்படி தெரியும்? அவங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்காது. ஆனா அவங்க நேரத்துக்கு இருப்பாங்க, நல்லா நம்மள மாதிரி நடப்பாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்களுடைய நினைவு பதிவுகள் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. அப்ப அந்த சித்தம் கலங்கிட்டா அவங்களுக்கு நினைவு பதிவுகள் எதுவும் இருக்கிறதால அவங்கள தனக்கு யாருங்கிற சுயம் கூட தெரியாது. அதனாலதான் சித்தம் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் இதனோட நாளுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 2 நிமிஷத்துல எளிமையா புரியுற மாதிரி சொல்றோம். இப்ப நம்ம ஒரு ஒரு கடைக்கு போறோம். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருள் வந்து நமக்கு வேணும், இது வாங்கணும்னு மனசு விருப்பப்படுது இல்லையா? அப்ப இது வந்து மனம் மனம் வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே மனம் பற்றும். இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது மனசு. புத்தி வந்து ஆராயும். இப்ப நம்மளே ஒரு புடவை எடுக்கிறோம். ஒரு புடவை எடுக்கிறதுக்காக நீங்க கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கடைக்கு உள்ள நுழையும் போது அந்த புடவை பார்த்த உடனே ஆசைப்படுவோம். நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறது மனசு. புத்தி என்ன பண்ணும், இது நல்லா இருக்கா, இது நம்ம கிட்ட ஏற்கனவே நம்ம பீரோல இருக்கக்கூடியதுல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கா இல்ல இல்லையா, இந்த மாதிரி பக்கத்துல யாராவது நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஆராயிறது. அதற்கு பிறகு அப்புறம் இது மாதிரி நம்ம சொந்தக்காரங்க யாருக்கிட்டயும் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யாருக்கிட்ட இருக்கான்னு ஆராயறது புத்தி. சித்தம் என்ன பண்ணும், இது யாருக்கிட்டையும் இல்லை, இது நம்ம கிட்டையும் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த புடவையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு தெளிவுக்கு வந்து அது வரக்கூடியது சித்தம். அந்த கரணம் அப்படின்னா அந்த கரணம் அதை செயல்படுத்தும். நம்ம பையில இருந்து காசை எடுத்து அவ கேட்கிற காசை கொடுத்து செயல்படுத்தி அதை நமக்கு உண்டானதா ஆக்கிக்கிறோம் இல்லையா? இது வந்து அந்த கரணம். சரிங்களா? இது ஒரு ஒரு எளிமையான ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இதுக்குள்ள போனா இதெல்லாம் நடக்கிறது ஆன் த ஸ்பாட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது எது? சித்தம். அப்ப அது என்ன பண்ணா அதோடைய நினைவு பதிவுகள் இல்லையா? அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த சித்தத்துல சாமி எழுந்தருள் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சாமி சொல்றாரு. இத வந்து ரொம்ப முக்கியமா சிவஞான சித்தியார்ல அருணந்த சிவன் சொல்றாரு, அந்தர் யாகம் தன்னை மத்தி சாதனமாய் அறைந்திருவர் அதுதானும் ஆன்ம சுத்தியாகும் கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கண்டன எல்லாம் மனத்தார் கருதி கொண்டு சிந்தையினில் பூசித்து சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. சித்தத்துக்குள்ள சாமி எழுந்த அருள வைக்கிறதுக்காக நம்ம நிறைய பூஜை பண்ணணும். அப்படி பூஜை எல்லாம் செஞ்சு வழிபாடெல்லாம் முறையா செஞ்சதுக்கு பிறகு சாமி எழுந்தருளிட்டாரு அப்படின்னு சொன்னா மலமெல்லாம் அரும் அப்படிங்கிறது அந்த பாடல். அடுத்தது மருகல் பதிகத்துல ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, முதல் பாட்டு ஞானசம்பந்தருடைய தேவாரம். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாய பரமாயது ஓர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் தவம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே பேதமை தீரும் அப்படிங்கிறது 2. 3வது மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே திருகலாகிய
சிந்தை திருத்தலாம் அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தேவாரம். அதே போல திரு வலிவலம் பதிகம், மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரான சிந்தையானே தேவர் புல கொழுந்தே நைவன்னாகேன் உந்தன் நாமம் நானும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே. பழந்தக்க ராகத்துல உள்ள ஒரு அதுல என்ன சொல்றாரு, செய்யறானார் சிந்தையானே தேவர் குல கொழுந்தே அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இப்ப திருவாசகத்துல கூட தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோல சதுரர் அப்படிங்கிறதுல கூட சிந்தையை கோயில் கொண்ட திருப்பெருந்துறை உரை சிவனே அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கலோ சதுரர். சதுரர் அப்படின்னா சதுரப்பாடு உடையவன் அப்படின்னு ஒரு பொருள். ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா யாரு புத்திசாலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, தந்தது உந்தன்னை, நீ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பரம்பொருள். நீ என்ன பண்ணிட்ட, நீ எனக்கு ஒன்ன கொடுத்துட்டு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத என்ன நீ வாங்கிக்கிட்ட. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை ஆர்களோ சதுரர் அப்படின்னு கேட்கிறார் சங்கரா. ஆர்களோ சதுரர், இதுல ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம என்ன நீ வாங்கினது புத்திசாலித்தனமா, இல்ல ஒரு உயர்ந்த பொருளாகிய ஒன்ன நான் வாங்கி எனக்கு நான் வாங்கிக்கிட்டது புத்திசாலித்தனமா, உன்னை விட நான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா. இதுல என்னன்னா, இது பெரியவங்க இதுல நிறைய பொருள் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொருளுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சங்கராங்கிற வார்த்தையை மட்டும் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம்னா அதுல ரொம்ப சங்கரன் அப்படின்னு சொன்னா இன்பத்தை தருபவன் அர்த்தம். அந்த பேருக்கு அதுதான் பொருள். சிவம்னா மங்களம் அப்படின்னு சொல்ற மாதிரி சங்கரன் அப்படின்னு சொன்னாக்க இன்பத்தை தருபவன். இன்பத்தை தருபவன் அப்படிங்கிற பொருள்ல அந்த பதிகம் மாணிக்கவாசகர் அமைச்சிருக்க. ஒவ்வொருக்கும் காரண பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா, சரி குறிச்சிட்டோமா. இரண்டாவது பாடல், பாகம் மாலை மகிழ்ந்த நற்பால்மதி போகையுரை போத்தவர் கோகமாலை குலாயது கொன்றையும் ஆகையும் காடுங்கையாரே. பாகம் மாலை மகிழ்ந்தனர்னா சாமி ஒரு பாகத்துல ஒருத்தரை மகிழ்ந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு சொன்னாக்க திருமால். மாலை ஒரு பாகம் மாலை மகிழ்ந்தனர் இருக்கா இல்லையா, அதை நம்ம மாலை ஒரு பாகம் மகிழ்ந்தனர் நம்ம பொருள் எடுக்கணும். மால் திருமால். அப்ப சங்கரநாராயணர்னு கூட சொல்றோம்ல, சங்கரநாராயணர் உருவம் தன்னுடைய ஒரு பாகத்துல திருமாலை எடுத்திருக்காருன்றாரு. அடுத்தது, பால்மதி போக ஆணையின் ஈரூறி போர்த்தவர். பால்மதி அப்படின்னா பால் போன்ற வெண்மையான நிறமுடைய சந்திரனை சூடியுள்ளவர் சுவாமி. அடுத்தது போகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. போகம்னா தேவர்களுடைய துன்பத்தை போகும்படியாக, துன்பம் அழிந்து போகும்படியாக கஜமகாசுரனுடைய அந்த தோலை உரித்து சுவாமி பொருத்தி கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கோக மாலை குலாயதோர் கொன்றையும் அப்படின்னு சொல்றது. கோகம் அப்படின்னு சொன்னாக்க தோல்ங்க, நல்ல வலிமையான திரண்ட தோல். அதுல குழாவுதல் அப்படின்னு சொன்னாக்க ஆடுதல் இல்லைன்னா அசைதல். மாலை இப்படி இதுல தோல்ல போட்டிருக்கோம். அப்ப நம்ம நடக்கும்போது ஆடும்போது என்னாகும், அது அப்படியே அசையும் இல்லையா, அதனால குழாவுதல்னு சொல்றாரு. தோக மாலை குழாயதோர் கொன்றை மாலைய சாமி மாலையா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, ஆக ஆண் நெஞ்சும் ஆடும் ஐயாரரே. ஆக ஆண் நெய் அஞ்சும் ஆடும் ஐயாரரேங்கிற பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய
நெய் சொல்லிட்டாரு, அப்ப மீதி 4 சொல்லல. அப்ப நெய் முதலிய 5 பொருள்களை உகந்து திருமஞ்சனம் செய்யக்கூடிய செய்து மகிழுகின்ற திருவையாறு பெருமானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? 3வது பாடல். நெஞ்சம் என்பதோர் நீள்கயம் தன்னுள்ளே வஞ்சம் என்பதோர் வாழ்சுழிப்பட்டு நான் துஞ்சும் போது நின் நாமத்திருவெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரே. இந்த பாடல பாடாத அடியார்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பேர்பட்ட எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் இந்த பாடல். நெஞ்சம் என்பதோர் நீள்கயம் தன்னுள். கயம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய குளம், ஒரு பெரிய ஒரு வாவி, ஒரு பெரிய குளம், அப்படி நீர் தடாகம். சரிங்களா? நெஞ்சம் எப்படி இருக்குமா, நம்மளுடைய நெஞ்சத்தை வந்து ஒரு பெரிய குளமா அப்பர் சாமி பாவிக்கிறார். நெஞ்சம் என்பதோர் நீள்கயம் அப்படின்னா ரொம்ப அது ரொம்ப மிகப்பெரிய நீண்ட பெரிய குளத்துக்குள்ள வஞ்சம் என்பதோர் வான் சொல்லிப்பட்டு வஞ்சகம், அந்த ஐம்புலன்களாகிய இந்த ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய அது நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை அது நம்ம ஒண்ணு நினைக்கணும், அது வந்து நம்மளை எப்படி திருகளாகிய சிந்தை செய்து நம்மளை மயக்கி வஞ்சகம் பண்ணி வான் துளிப்பட்டு அதுல அழுத்துது. அடுத்தது வஞ்சனை என்கிற வானளவு விரிந்த மிகப்பெரிய சுழற்சி வளையல் அகப்பட்டு கொண்டு. அடுத்தது நான் துஞ்சும் அந்த மாதிரி நான் அந்த செய்து. அடுத்தது துஞ்சும் பொழுதும் நின் நாமத்து திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துஞ்சும் பொழுதும் அப்படின்னா நம்மளுடைய உறங்கும் பொழுதும். நான் வந்து இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவேன்னு நம்பியாரூர் சொல்றாரு இல்லையா? அது போல நான் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சுவாமியுடைய திருநாமம் அல்லது திருவைந்தெழுத்து இது நம்மளுடைய நான் பயின்றுட்டே இருக்கணும். நான் பயில சித்தம் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே சித்தத்துல இருக்கும்போது நம்மளுடைய அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாங்கிறது அது நினைவு பதிவின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். சிவாய நமன் மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தன்னுடைய குருநாதருடைய திருநாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, துஞ்சும் பொழுதும் நின் நாமத்தை திரு ஐந்தெழுத்தும். நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட இதை வந்து இந்த தூக்கம்னு சொல்லலாம், இல்லைன்னா தன்னுடைய அந்திம தூக்கம்னு கூட சொல்லலாம். கடைசி காலம் ஒரு நாள் இறக்க போறோம், அப்ப இறக்குற அந்த தருவாயில கூட மரண வேதனை இருக்கும் பொழுது யாராவது ஐயோ அம்மா வலிக்குது, ஐயோ முடியலையே அப்படின்னு புலம்புவாங்களா? சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லணுங்கிறது இறைவனுடைய திருவருள் இருந்தா மட்டும்தான் அது செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம அணத்திக்கிட்டு தான் இருப்போம், அந்த நோயின் மிகுதியால அணத்திக்கிட்டு தான் இருப்போம். நான் அந்த சூழ்நிலையில கூட ஒன்ன எங்கிட்ட இருந்து அந்த சிந்தனை எனக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இரு சாமிங்கிறது தான் ரொம்ப உயர்வான இந்த விண்ணப்பமா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு கதை சொன்னா தெரியும். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், அருள் நமச்சிவாயர், 2 பேர். இதுல வந்து அந்த குருவா இருக்கக்கூடிய நமச்சிவாயர்கிட்ட சீடனா இருக்கிற நமச்சிவாயர் வந்து போய் கேட்கிறார், குருநாதா என்ன வந்து உங்க சீடனா ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப விரிவான ஸ்டோரி, ஆனா ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். என்ன உங்களுடைய சீடனா ஏத்துங்கிறாரு. அப்போ உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. என் பேர் வந்து நமச்சிவாயம் அப்படிங்கிறாரு. என்னது நீயே நமச்சிவாயமா? என் பேரு நமச்சிவாயம், நீயே நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னாக்க இது சரியா வராது. நாளைக்கே குருநாதர்னு சொல்லி அப்ப என்ன தேடி வரவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்ல. அப்ப அவர் சொல்றாரு, குருநாதா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் வந்து என் பேரையே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சீட நமச்சிவாயர் சொன்னாராம். பேரை விட்டுறியா? எல்லாரும் பேர் வாங்குறதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உற்றாரை யான் வேண்டேன் பேர் வேண்டேன்னு மாணிக்கவாசகர் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த சிந்தனை வராது. இப்ப நீ பேரே விடுறேன்னு சொல்றேன்னா அப்ப நீ பெரிய பக்குவசீலி தான், அதனால நான் உனக்கு சீடனா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறேன்னு கூப்பிட்டு அவருக்கு சீடனா வச்சுக்கிறாரு. இவரு இந்த குருவா இருக்கக்கூடிய நமச்சிவாயர் என்ன சொல்றாராம்,
ஆஹ் இந்தாப்பா அப்படின்னு சீடா தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பெரிய குச்சியை கொடுத்து நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் நல்லா தூங்கணும் சரியா, நல்லா தூங்குறேன்னான்னு பார்த்து இந்த குச்சியை வச்சு நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனவொன்னு என்னை போட்டு வெளுத்து எடு அடி, நான் ஐயோ அம்மான்னு கத்துனா கூட விட்டுறாத, போட்டு அடின்னு சொல்லி சொல்றாராம். சரின்னு சொல்லி, ஏன் குருநாதா குருநாதா நான் உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இது குருவோட யானை, நீ மீறக்கூடாதுன்ன உடனே இவரு வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாரு. இப்ப அவங்க நேரம் அங்க போறாங்க. போய் அவர் தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது இவரு சரி குரு வார்த்தையை மீற முடியாது, போட்டு அடிக்கிறார். அடிக்கும் போது இவர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிக்கிட்டே கத்தி கத்தி எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே கேட்டாரா, குருநாதா ஒண்ணும் இல்ல, நீங்க தானே குருநாதா அடிக்க சொன்னீங்க, அதான் அடிச்சேன், இப்ப எதை கோவப்பட்டுறாதீங்க குருநாதா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லப்பா நீ அடிச்சியா, ஆமா அடிச்ச குருநாதா, நான் என்னப்பா கத்துனேன், நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு கத்துனீங்க குருநாதா அப்படின்னா, அப்பா அவர் அப்படியே அழுது கண்ணீர் விட்டாராம். பரவாயில்ல, தூக்கத்துல கூட எனக்கு ஒரு தீங்கு வந்தா கூட என்ன நமச்சிவாயம் சிந்திக்கிறேன்னா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் உன்னை அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எவ்வளவு பேருக்கு இந்த இது வரும்? ரொம்ப முடியாது இல்ல. கல்லு தறிக்கி விட்டா கூட சிவசிவான்னு நம்ம பயிருந்தா கூட ஐயோ அம்மான்னு தான் கத்துறோம். அப்ப கூட ஐயோன்னு சொல்றோம், அம்மாங்கிற முடியல அப்படிதான் சொல்றோம். இப்ப இது திருவருள். நம்ம துஞ்சும் பொழுது நின் நாமத்து திருவைந்தெழுத்து அஞ்சும் தோன்ற அருள் அப்படின்னு சொல்லி சுவாமி விண்ணப்ப வைக்கிறார். இது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அந்திம நேரத்துல என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அது இறைவனுடைய திருவருள். சாமி நம்மள செய்யணும், அதுதான் முக்கியம். இப்ப இது நிறைய இது இந்த இந்த தோரணையிலேயே நிறைய பாடல்கள், இதுக்கு ஒப்புமை உள்ள பாடல்கள் அப்பர் சாமி நிறைய பாடியிருக்காரு. அதுல ஒரு 2 3 பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். மனம் என்னும் தோணி பற்றி மது என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிக்கடல் ஓடும்போது மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உன்னை உன்னை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியுள் உடைய கோவே அப்படின்னு 4ஆம் திருமுறையில 46வது பதிகத்துல 2வது பாடல்ல அப்பர் சாமி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அடுத்தது 4ஆம் திருமுறையில 103வது பதிகத்துல 3வது பாடல், அதுல என்ன சொல்றாரு, தூமின் மலர்கனை கோத்து தீ வேள்வி தொழில்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோனா நின் நாமம் பரவி நமச்சிவாய என்னும் 5 எழுத்தும் சாமன்று உரைக்க தகுதி கண்டாய். நான் சாகுற அன்னைக்கு எனக்கு என்னுடைய வினையின் காரணமா நான் எப்படியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, உன்னை பத்தி சிந்திக்கவும் முடியுமா முடியலையான்னு தெரியல, நான் அப்பயே உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டுக்கிறேன் சாமி. எப்பவுமே சரி, அந்த காலத்துல அந்த முடியாத சூழ்நிலையில கூட உன்னுடைய திருநாம திருவேந்தெழுத்து எங்கிட்ட இருந்து போகக்கூடாது அப்படின்னு திரு நாகை காரணத்துல சாமன்று உரைக்க தகுதி கண்டாய் எங்கள் சங்கரனே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். இங்கே கூட பாருங்க, சங்கரன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு நமக்கு என்கிற சாமிக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் வரும் இல்லையா, பேர் வைப்ப அந்த மாதிரி உள்ளதுல சொல்றாரு. சரிங்களா? அதாவது சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமில நாள்தரும் நல்குவான் நலன், எங்கெல்லாம் திருவருள் வருமோ அங்கெல்லாம் சாமி இந்த மாதிரி சிவம் சங்கரன் அப்படிங்கிற திருநாமத்தை அங்கெல்லாம் சூட்டுவார். அந்த மாதிரிதான். சரிங்களா? 4வது திருப்பாடல். நினைக்கும் நெஞ்சினுள்ளார் நெடு மாமதில் அனைத்தும் உள்ளழல் வாயெறி ஊட்டினார் பனைக்கை வேலத்து உரியுடல் போர்த்தவர் அனைத்து வாய்தல் உள்ளாரும் ஐயாரே. நினைக்கும் நெஞ்சில் உள்ளார், சாமி யார் யாரு அவங்களுடைய உள்ளத்துல வச்சு சாமியோட திருவடியா ஆராதிக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுடைய நெஞ்சத்தை கோயிலா கொள்வார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல். அனைத்தும் அப்போ நினைப்பவர் நினைக்கும் நெஞ்சில் உள்ளார் நெடுமாமதில் அனைத்தும் ஒள் அழல்வாய் எரி ஊட்டினார். நெடு மாமதில் அனைத்தும் திரிபுர சம்ஹாரம், நீண்ட மதில்களை கூடிய திரிபுர சம்ஹாரம். சரிங்களா? அதை இதெல்லாம் ஒரு முறை நேரம் இருக்கும்போது விரிவா அப்படின்னு சொல்றேன். நெடுமாமதில் அனைத்தும் ஓர் அழல்வாய் எரி. சுவாமி என்ன பண்றான், ஒரே ஒரு
கணையால நெருப்பு வச்சு எரிச்சார் அப்படிங்கிறதுதான் இதுல சொல்றாரு. அகழ்வாய் எரி ஊட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எரித்தழித்தார். அடுத்தது பணக்கே வேழத்து உரி உடல் போர்த்தவர் அப்படிங்கிறாரு. பணக்கை வேலம் அப்படின்னு சொன்னாக்கா பனைமரம் போன்ற துதிக்கைய உடைய. அப்ப பனைமரத்தை ஏன் இதுக்கு சொல்றாங்க? தென்னை மரம் இருக்குல்ல, பனைமரம் இருக்குல்ல அப்படின்னா அதுல துளை இருக்கு இல்லையா, அந்த துளை இருக்கிறதால இப்ப இந்த ஒரு உவமைய சாமி எடுக்கிறார். வேடம்னா யானை. பனைமரம் போன்ற துதிக்கையை கொண்ட யானையினுடைய தோலை உரித்து சாமி என்ன பண்றாரு? உரி உடல் போர்த்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனைத்து வாய்தலும் உள்ளாரும் ஐயாரரே. அனைத்து வாய்தல் அப்படின்னா எல்லா பொருள்களிலும் நீக்கமர கலந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல சாமி எல்லாத்திலும் நிலை பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்றது இந்த பாடல். நினைப்பவன் நெஞ்சில் உள்ளார் அப்படின்னு சொல்லப்ப நெடுங்கலத்துல ஒரு பாட்டு இருக்கு. வெஞ்சால் தஞ்சம் லாக்கி நின்ற வேடமேலா சமனும் தஞ்சம் இல்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மெய்யவனே. அது ஒண்ணு. அதே போல உள்ளக்கிளியும் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி. ரொம்ப உருக்கமான ஒரு பாடல். ரொம்ப இந்த பாடலுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த அளவுக்கு ஆழமான மேற்கோள்களோட எடுத்து பேசக்கூடிய ஒரு பதியம், ஒரு பாடல். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்து. ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி ஏறி அமரன் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருள் கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்படிங்கிறார். உள்ளத்தாமலை உரு எழுதி அவனை நம்ம அடைக்கணும், உள்ள எழுந்தருள பண்ணணும். சரிங்களா? அதான் நினைப்பவர் நெஞ்சின் உள்ளார் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்த பாடல். அடுத்தது 5வது பாடல். பரியர் நுண்ணியர் பார்த்தற்கு அறியவர் அரிய பாடலர் ஆடலர் அன்றியும் கரிய கண்டத்தார் காட்சி பிறர்க்கெல்லாம் அரியர் தொண்டர்க்கு எளியரையாரே. இந்த பாட்டு ரொம்ப ஆழமான பாட்டு. இதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்படி கடந்து போயிடுவோம். இப்போ இந்த பாடல்ல என்ன சொல்றாரு? பரியர் நுண்ணியர் பார்த்தற்கு அரியவர் அப்படிங்கிறார். பார்த்தற்கு அரியவர் அப்படின்னா சாமியை தரிசனத்துக்கு அரியவர் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். பார்க்க முடியாதுன்னு சொல்லல. பார்க்க முடியாது, ஒரு பொருளை பார்க்க முடியாது அப்படின்னா அது இல்பொருளாயிரும் இல்லையா? அப்ப இறைவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல சாமிங்கிற இறைவன் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த முதன்மை கடவுள் இல்லைன்னு போயிடும். இங்க இல்லைன்னு சொல்லல, அரியவர்னு சொல்றார். பார்த்தற்கு அரியவர். அப்ப அரியவர்னா என்ன சொல்றது? நல்ல தமிழ்ல சொல்லணும்னா ரேர் இல்லையா? ரேரான காட்சி. அப்ப என்னன்னா என்னால பார்க்க முடியல, உங்களால பார்க்க முடியும். உங்களால முடியும் இல்லையா? சப்போஸ் முடியலாம். அப்ப நமக்கு என்ன தெரியுது? ஞானசம்பந்தர் பார்த்திருக்காரு, அப்பர் பார்த்திருக்காரு, சுந்தரர் பார்த்திருக்காரு. இன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்பன் சாமிக்கு முருகப்பெருமான பார்த்தாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாராலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியாதுன்னு அவர் இல்லை. அந்த பக்கம் உள்ள ஜீவன் முக்தர்களுக்கு அவர் பார்க்க தரிசனம் கொடுக்கறதுக்கு அதை காணக்கூடிய தரிசனம் அவங்களுக்கு தான் அது வாய்க்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த பக்குவம் இல்லை, சாமியே வரல. அப்ப பார்க்க முடியாதுன்னு இல்லை, சாமி இல்லைன்னு இல்லை இல்லையா? அப்ப பார்க்க முடியும், ஆனா அரிய காட்சி அப்படிங்கிறது தான் ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி. சரிங்களா? பரியர் அப்படின்னு சொன்னாக்க பெரியவர், பன்மை பொருள், இருக்கிறதுலயே பெரிய பொருள், பருப்பொருள். அடுத்தது நுண்ணியர், இருக்கிறதுலே நுண்மையான பொருள். சாமி இருக்கிறதுலயே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொருள் எதுவோ அதெல்லாம் விட பெரிய பொருளா இருக்கான். எது நுண்மையான பொருளோ அணுவுக்குள் அணிவாவும் இருக்கான் அப்படிங்கிறது தான். சரிங்களா? பார்த்தற்கு அரியவர். அடுத்தது அரிய பாடலர் ஆடலர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுவாமி என்ன பண்றான்? அரிய பாடல் அப்படின்னு சொன்னாக்க அரிய அப்படின்னா ரேருன்னு பொருள் இல்ல,
அருமையான பாடல்களை தானே பாடிக்கொண்டு தானே இசைமீட்டிக் கொண்டு தானே வாத்தியங்கள் முழங்க தானே ஆடலும் செய்வான் அப்படிங்கிறது தான் அரிய பாடல் ஆடலர் அன்றியும் கரிய கண்டத்தர். கரிய கண்டத்தர் கரிய கண்டத்தர்னா சாமி தன்னுடைய மிடட்டெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த திருநீலகண்டம். சரிங்களா? அடுத்தது கரிய கண்டத்தர். அடுத்தது காட்சி பிறர்க்கு எல்லாம் அரியர் தொண்டர்க்கு எளியர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது என்னன்னா, தொண்டர் அல்லாத பிறர்க்கு எல்லாம் காட்சிக்கு அரியர், தொண்டர்களுக்கு காட்சிக்கு எளியர் அப்படின்னு இதை நம்ம பொருள் எடுக்கணும். இங்க என்ன இருக்குன்னா, பிறர்க்கு எல்லாம் அரியர் தொண்டர்க்கு எளியர். அப்ப தொண்டர் அல்லாத பிறர்க்கு எல்லாம் காட்சிக்கு அரியர், தொண்டர்களுக்கு காட்சிக்கு எளியர் அப்படின்னு நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம எடுத்தா சுவாமி இதுக்கு பொருள் வரும். அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு கலிப்பாளையில சொல்றாரு இல்லையா, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடு முடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எமையாளும் நாயகனை கங்கா நாயகனை கழிப்பாளி மேயவனை அப்படின்னு சொல்றாரு. எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்றருளும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றார். சரிங்களா? அப்புறம் அப்பர்சாமி பாசூர் பதிகத்துல சொல்றாரு, திரியும் மூவையில் செங்கனை ஒன்றினால் எரிய எய்தனரேனும் இலங்கைக்கோ நெறிய ஒன்றியிட்டார் விரல் ஒன்றினால் பரியர் நுண்ணியர் பாசூரடிகளே. இதே கருத்தை அங்கேயும் பாசூர் பதிகத்திலையும் 5ஆம் திருமுறையில 25வது திருப்பதிகம் அதுலயும் எடுத்து சாமி கையாண்டிருக்காங்கன்னு பாக்குறோம். அடுத்தது பாசுரம், அதுல ஞானசம்பந்தர் சொல்றாரு, அழிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறு உகந்து ஏறுவார் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையராயினும் பெரியர் ஆறறிவார் எங்கள் அண்ணலின் பெற்றி. யார் அறிவார்? எங்கள் சாமியருடைய பெற்றி பெருமைன்னு சொல்றார். இது திருப்பாசுரத்துல உள்ளது. அதே போல சிவஞான போதத்துல 9ஆம் சூத்திரம் அது என்ன சொல்றது, உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணிலா சிந்தை நாடி உராத்துணையை தேர்ந்து என பாசம் ஒருவ தன்னிலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது எல்லாம் சுவாமி எப்படி காட்சிக்கு எளியவராக இருக்கார் அப்படிங்கிறத எல்லாம் சொல்றாங்க. அதே போல சித்தியார்ல 9ஆம் நூற்பாலையும் என்ன சொல்ற, பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய இது இருக்கு. நம்மளுடைய சைவத்துடைய அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, பாச அறிவுகளால இறைவனை அறிய முடியாது, பசுஞானத்தால மட்டும்தான் இறைவனை பதிஞானத்தால மட்டும்தான் இறைவனை அறிய முடியும், பாச ஞானத்தால இறைவனை அறிய முடியாது அப்படிங்கிறது தான் இதை நாம சொல்றோம். இப்ப சரிங்களா? சரி, அது ஒண்ணு இருக்கட்டும். 6வது பாடல், புலரும்போதும் இலாப்பட்ட போச்சுடர் மலரும் போதுகளால் பணிக சிலர் இளரும் போதும் இலதது அன்றியும் அலரும் போதும் அணியும் ஐயாரே. புலரும் போதும் இலாப்பட்ட பொன்சுடர். புலரும்போது அப்படின்னு சொன்னாக்க காலை வேலை, இலாப்பட்ட அப்படின்னு சொன்னாக்க மாலை வேலை, பொற்சுடர் அப்படின்னா சூரியன். சூரியன் எப்படி இருக்கான்? காலையிலையும் பொன்னிறமா இருக்கான், மாலையிலையும் பொன்னிறமா இருக்கான். அப்ப காலை வேலையிலும் மாலை வேலையும் வரும்போதும் இலாப்பட்ட பொற்சுடர், அந்தி மாலை பொழுதும் சூரியன் அப்படிதான் இருக்கான். அடுத்தது மலரும் போதுக்களால் பணிய சிலர். அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் அத அந்தி காலம் இல்லையா, காலை சந்தி மாலை சந்தி, இரு பொழுதுகள் சந்திக்கிற நேரத்துல நம்ம சந்தியா வந்தனம் செய்து இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்க நமக்கு சொல்லக்கூடிய விதிகள். அப்ப மலரும் போதுகளால் பணிய சிலர். போதுன்னா மலர், மலருகின்ற மலர்கள், அந்த பக்குவத்துல உள்ளது சரியான பக்குவம். அதாவது ஒரு மலரை பறிச்சு அந்த மலர்ல இருக்கக்கூடிய தேன்
எங்க அது வெடிச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவடியிலேயோ திருமுடியிலேயோ நம்ம சாற்றும் பொழுதுதான் அந்த மலர் மலரணும். மலரும் பொழுது அந்த தேன் அப்படியே வடிஞ்சு சாமியுடைய திருமேனியில படணுமா. அதுதான் பக்குவமான பருவம். அது போது அப்படின்னா ஒரு பருவமா இருக்கும். மலரும் போதுகளால் பணிய சிலர் இளரும் போதும் இல்லாதது அன்றியும் அப்படிங்கிறார். பக்குவமான மலர்களை எடுத்து வழிபாடு செய்யறாங்க ஒரு ஒரு அடியார் திருக்கூட்டம். மலர்களை கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? பூவே இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்காக வழிபாடு செய்யாம நிறுத்திடலாமா? முடியாது இல்லையா? வழிபாடுங்கிறது நம்ம கட்டாயம் செய்து ஆகணும். அப்படிங்கிறப்ப இப்ப இப்படி எடுத்துக்குவோம். வயசாயிருச்சு. வயசாயிருக்கும் போது நமக்கு உதவி பண்றதுக்கு அன்னைக்குன்னு யாருமே பக்கத்துல இல்லை. நம்மளால போய் மலர்களை பறிக்க முடியல. ஆனா நம்மளுடைய மனசு என்ன சொல்லுது? கட்டாயம் நம்ம பூஜை செஞ்சே தீரணும் அப்படின்னு நம்ம சொல்லுது. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த அந்த கேள்வி அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இந்த பதிவு, இந்த பாடம். சரிங்களா? இளரும் போதும் இல்லாதது அன்றியும். இளரும் போதும் அப்படின்னு சொன்னாக்க மேலே குறிப்பிடப்பட்ட அந்த குவாலிபிகேஷன் இதான் இருந்தாதான் மலர். மலர்னா இப்படிதான் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, மலர்களை நம்ம பறிக்க கூடாது. கொய்யன் அந்த கொய்யறதுனால இன்னொன்னு இருக்கு. கொய்யறதுன்னா என்னன்னா, மலர்களை நம்ம என்ன பண்றோம்? கட் பண்ணி தான் எடுக்கிறோம் இல்லையா? நம்ம கிள்ளி எடுக்கிறோம். கிள்ளி எடுத்தாலும் என்ன இருப்ப சொல்றது? கட் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்படி நம்ம அந்த செடிக்கும் வலிக்க கூடாது. நம்மளுடைய கையில இருந்து ஒண்ணு அப்படி கிள்ளி எடுக்கிறோம்னா என்ன இது வலிக்கும் இல்ல, நமக்கு வலி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு மென்மையா அந்த செடிக்கும் வலிக்க கூடாது. அந்த மலரும் அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சா பூ எப்படி கசங்கிடும், பூ வாடிடும். அந்த வேதனை பூவுக்கும் வரக்கூடாதான். அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி மலர்களை அதுக்கு பேருதான் கொய்தல். நம்ம இன்னைக்கு போட்டு பிடிச்சி அப்படி இழுக்கிறோம்ல, அதுக்கு பேரு பறித்தல் இல்லையா? அப்ப இது கொய்தல். ரெண்டுக்கும் வேதனை வரக்கூடாது. அதை எடுத்து அப்படியே கொண்டு வந்து சாமிக்கு மலர் தொடுத்து சிவ சிவா சிவ சிவன் சிவநாமத்தோடய சிந்திச்சு மலர் தொடுத்து சாமியோட திருவடியில கொண்டு போய் நம்ம திருமொழிக்கு அதை சேர்த்து அலங்காரம் பண்றோம். அப்பதான் அந்த மட்டுங்கிறது தேன். அப்பதான் அது அவிழணும். மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமா உகந்தேனும் திராப்பள்ளி செல்வனாரன்னு சொல்லி நம்ம திருச்சிராப்பள்ளி தேவாரம் அப்பசாமியோட இது திருச்சிராப்பள்ளி அப்பசாமியோட தேவாரம் நினைக்கிறேன். அப்ப இப்படி இருக்கக்கூடிய பூவை தான் நம்ம சாமிக்கு பறிக்கணும், சூட்டணும். இப்போ உடம்பு முடியல, இப்ப என்ன பண்றது? அதுக்கு என்ன சொல்றாரு? இளரும் போதும் இல்லாதது அன்றியும். இளரும் போதுன்னா மேலே குறிப்பிடப்பட்ட மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க இயலாதவர்கள். அடுத்தது இல்லாததும் அன்றியும் அப்படின்னா நறுமணம் கமலும் மலர் வகைகள் இல்லாததும். அம்மலர்கள் இல்லாம போனா கூட அந்த மலர்கள் இல்லாவிடினும் என்ன சொல்றாங்க? மலர் அல்லாத மலர்களையும் கொண்டு அர்ச்சிக்க அதை கூட சாமி என்ன பண்ணுவாராம்? தனக்கு உகந்ததை ஏற்றுக்குவார் அப்படிங்கிறார். அதாவது இல்லாதது அன்றியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? இல்லாதது அன்றியும் அலரும் போதாக அணியும் ஐயாரரை. இது மலர்களா மலர்கள் இல்லை அப்படின்னாலும் அதையும் சாமி என்ன பண்றாரு? தன்னுடைய மலர்களா ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல். அது எப்படி மலர்கள் அல்லாததை எப்படி சாமி மலர்களா எடுத்துக்குவார் அப்படின்னா, தாமரை பூ இருக்கு, அல்லி மல்லிகை முல்லை இந்த மாதிரி நிறைய மலர்கள்லாம் இருக்குல்ல. இது கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்றது? அன்னைக்கு வில்வத்தையே நம்ம மலர்களா அர்ச்சனை பண்ணி போடலாம். இல்லைன்னா ஏற்கனவே பயன்படுத்தின மலர்கள் இருக்கு பாருங்க, அந்த மலரையே கழுகி சுத்தம் பண்ணி திரும்ப எடுத்து போடலாம் அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நேத்து எனக்கு உடம்பு நல்லா இருந்தது, நான் போய் ஒரு தாமரைப்பூ அந்த மாதிரி கொன்றை மலரை பறிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நான் கஷ்டப்பட்டு அடியன் எல்லாம் தேடி கொண்டு நான் மலர்கள் சாமிக்கு தொடுத்து போட்டேன். ஆனா இப்ப என்னன்னா, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல. இப்ப நான் என்ன பண்றதுக்காக வழிபாடு பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? இதுக்கு திரு கைலாய பரம்பரை தருமபுரி ஆதீனத்துடைய குரு முதல்வருடைய குருநாதர் திரு கமலஞான பிரகாச சுவாமி, அவர் புஷ்ப விதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல்ல
இன்னென்ன மலரு, இன்னென்ன பத்திரங்கள் எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம், எத்தனை முறை பயன்படுத்தலாம், திரும்ப அதை பயன்படுத்தலாமா படுத்தக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, வில்வம், துளசி முதலிய பத்திரங்களை திரும்ப பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாட்டு படிக்கிறேன். 10வது பாட்டும் 11வது பாட்டு புஷ்பவதிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய பாடல். அன்பர்கள் அதை வாசித்து பாருங்க. செழுத்திடும் துலவமும் சிறந்த வில்வமும் வழுத்து பொன் மத்தமும் மலரும் நீளமும் அழுத்து செம்பொன் மலரதனை போலவே கழித்த நிர்மாலியம் கழுவி சாத்தலாம். நிர்மாலியம் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சாமிக்கு பயன்படுத்தினது, அது நிர்மாலியமா ஆயிடுச்சுன்னு நம்ம அதை கழியக்கூடிய பொருளை திரும்ப அதை கழுகிட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னன்னா துளசி, வில்வம், ஊமத்தம்பூ, நீலோத்பலம் அப்படிங்கிற குவளை மலர், அடுத்து இது எல்லாத்தையும் இயற்கையா சாமிக்கு கிடைக்கிறது. இது எப்படி எண்ணத்துக்கு சமம்னா பொன்னிற்கு சமம். அந்த மலர்கள்லாம் தங்கத்திற்கு சமம்னு கமலஞான பிரகாசர் சொல்றார். அடுத்தது இவை எல்லாம் நிர்மாலியமாக ஆய்வடினும் பின்பு தூய நீரால் கழுவப்பட்டு விடி புதியன போலவே திரும்ப சாமிக்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10வது பாடல். 11வது பாடல் அம்பயம் அம்புயம் 7 நாள் அலரி 3 நாள் வம்பவில் குடலையில் வைத்து சாத்தலாம். நம்பிடு நறுமலர் நன்னீராவட்டில் தம் பழுப்பு அரும்பு இலை தளிரும் சாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத என்ன சொல்றாரு? அம்புயம் 7 நாள் தாமரை மலர், தாமரை பூவையும் 3 நாள் வரைக்கும் 7 நாள் வரைக்கும் தாமரை பூவையும் 3 நாள் வரைக்கும் அலரியையும் குடலை அப்படின்னா அதுக்குண்டான நம்ம பூ ஒரு அன்னைக்கு குடலைன்னு சொல்றோம், இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப பத்திரமா வச்சிருந்து சாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. பூஜைக்கு பூ கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன போடலாம்னு பாக்குறான் பாருங்க. நம்ம வந்து அந்த பக்குவத்திற்கு உண்டான மலர்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அரும்பு, பழுத்து போன இலை, இப்ப வன்னி, வில்வம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது இலை தானே, பழுப்பு இலை, அடுத்தது பச்சிலை, அடுத்தது தளிர்கள் கூட சேர்க்கலாம்ன்றாரு. தளிர்கள் இவைகள் எல்லாத்தையும் பூவாக கருதி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? இப்ப அப்படியே நம்ம இந்த பதிகத்துடைய பாடல்கள் வருவோம். இளரும் போதும் இல்லாதது அன்றியும் அலரும் போதும் அணியும் ஐயரே. அதாவது இது வழிபாட்டுக்கு தக்கது, இது வழிபாட்டத்துக்கு தக்கது இல்லை அப்படிங்கிறத கூட நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய சித்தம் உண்மை, இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை உண்மை அப்படிங்கிறத நினைச்சு சாமி என்ன பண்றான், இன்னைக்கு இவனுக்கு முடியல அதனால இவன் இதை பயன்படுத்துறான், நமக்கு வழிபாட்டுக்கு வச்சிருக்கான் அப்படிங்கிறது சாமி என்ன பண்றாரா, பெருங்கருணையோட அதை உணர்ந்து ஏத்துக்கிட்டு நம்மள அது அலரும் போதாக அணியும் ஐயாரே அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? 7வது பாட்டு பங்க மாலை குழலி ஓர் பால் நிற கங்கை மாலையர் காதன்மை செய்தவர் மங்கை மாலை மதியமும் கண்ணியும் அங்க மாலையும் சூடும் ஐயாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பங்க மாலை குழலி ஓர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்றோம். ஓர் பங்க மாலை குழலி அப்படின்னு சொல்றோம். சாமியத்தினுடைய ஒரு பாகத்துல அழகிய நீண்ட கூந்தலை உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமா வச்சிருக்கார். அடுத்தது சொல்றோம். அடுத்தது பால் நிற கங்கை மாலையர், அது கங்கைய என்ன பண்றாரு, சாமி மாலை போல தலையில சூடி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இப்ப தலையில தான் வச்சிருக்காரு, ஆனா அதோடைய நீரோட்டம் மாலை போல. சரிங்களா? அப்படி மேல இருந்து வலிஞ்சி வருது இல்லையா, இழிந்து இறங்குது இல்லையா, அதனால அது மாலைன்னு சொல்றோம். அடுத்தது காதன்மை செய்தவர் மங்கையை காதன்மை செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது கங்கை காதன்மை செய்தவர்னா இது ஒரு அகத்துறை சார்ந்த ஒரு பொருள். இறைவன் ஒருவன் தான் பதி, நம்ம பசுக்களாகிய நம்ம ஆன்மாக்களாகிய நாம எல்லாருமே பெண் தான் அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்துக்கூடியதான். இப்ப எப்படின்னா நம்ம தான் இறைவனை வழிபாடு செய்யறோம். இப்ப நம்ம இந்த பேதம் வந்து இந்த உடம்புக்கு தானே தவிர ஆன்மா எப்பவுமே இந்த ஆன்மாக்கு இந்த உடல் பேதம் கிடையாது. அப்ப இந்த பேதம் உடலுக்கு தான். இந்த பிறவியில ஆணா இருக்கக்கூடிய அடியேன் அடுத்த பிறவியில பெண்ணா இருக்கலாம், பெண்ணா இருக்கக்கூடிய ஒருவர் முற்பிறவியிலையோ அடுத்த பிறவிலையோ ஆணாக இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப அப்ப இந்த உடற்பேதம் இந்த பேதங்கள் இந்த உடம்புக்கு தானே தவிர ஆன்மாக்கு கிடையாது. அப்ப இறைவன் மட்டும்தான் பதி, மீது எல்லாமே பெண்கள் அப்படின்னு சொல்றதுதான். அதனால என்ன சொல்றாரு, என்னையும் அடிய ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். காதன்மை செய்தவர் அப்படிங்கிறார். மங்கையை காதன்மை செய்தவர் மாலை மதியமும் கண்ணியும்
அங்கமாலையும் சூடும் ஐயாரரே. மாலை மதியம் அப்படின்னு சொன்னாக்க வானத்துல இருக்கக்கூடிய சந்திரன். கன்னி, அடுத்தது கன்னி வகை, வட்டமா தலையில இப்படி சூட்டி இருக்கக்கூடிய மாலை. அடுத்தது அங்க மாலை. அங்க மாலைனா எலும்புகள், சரிங்களா? இது எல்லாத்தையும் மாலை போல நம்ம ஐயாறு பெருமான் சூடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? இப்ப இப்ப இது பாடல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஞானசம்பந்தர் கூட 3 வயசு குழந்தை தான். 3 வயசு குழந்தையா இருந்தாலும் அது ஒரு ஆண் பிள்ளை. அந்த இப்ப அப்பர் சாமியாவது 83 வயது பெரியவர், ஒரு 80 வயது பெரியவர். ஆனா ஞானசம்பந்தர் ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தை தன்னை வந்து பெண் பாலா பாதிச்சு பாடின பாட்டு சிறையாறு மடக்கிலேயே இங்கே வாங்குற பாட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல அப்படித்தானே சொல்றாரு. அங்க தோணிபுரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை ஒரே ஒரு முறை நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு பால் தேன் இதெல்லாத்தையும் நான் உனக்கு முறையால உண்ண தருகின்றேன். இளம் பிறையாலும் துலங்கும் இளம் பிறையாலும் திரு தோணிபுரத்து ஈசன் திறம் ஒரு கால் இயம்பாயே அப்படின்னு ஒரு காதலனுடைய பேரை வந்து ஒரு ஆசையா அந்த காதலி கேட்டு சந்தோஷப்படுற மாதிரி, மகிழ்ற மாதிரி அந்த கிளி கிட்ட போயிட்டு அந்த சாமியுடைய பேரை எனக்கு ஒரே ஒரு முறை சொல்லு அப்படின்னு இந்த பாவனை இலக்கியங்கள்ல நிறைய பார்க்கிறோம். அதே போல ஒரு பாடல் தான் இந்த பாடல், சரிங்களா? அடுத்தது 8வது பாடல். முன்னை யாரு முயன்று எழுவீர் எல்லாம் பின்னை யாரு பிரி என்னும் பேதைகால் மண்ணை யாரு மருவிய மாதவன் தன்னை தன்னை யாரு தொழ தவம் தொழ தவமாகுமே அப்படிங்கிறாரு. இதுல 6 அப்படிங்கிறதுல முன்னை 6 வீடு பேரை வந்து நம்ம எப்படி எளிதில் அடையணும் அப்படிங்கிறதுக்கு அப்பர் சாமி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை தான் இந்த பாடல். முன்னை யாரு முயன்று எழுவீர் எல்லாம் அப்படிங்கிறாரு. முன் நெய்யாறு நெய்தல் முன் நை 6 அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க முன்னை 6 அப்படின்னு வந்திருக்கு. முன் நைனா நைந்து போதல், 6 அப்படின்னு சொன்னாக்க வழி, காவிரி 6. அப்ப 6ன்னா என்ன அர்த்தம்? அது செல்லக்கூடிய பாதை, பாதைக்கு பேரு 6ன்னு பேரு, சரிங்களா? அதனால பாதைக்கு பேரு 6. அதனால காவிரி செல்கின்ற பாதை அப்படின்னு தான் 6க்கு பொருள். காவிரி 6, காவிரி செல்லக்கூடிய பாதை. திருமுருகாற்று படை, அப்ப திரு முருகனை அடையக்கூடிய பாதையை காட்டக்கூடிய படை வீடுகள் அப்படின்னு பொருள். அப்ப இங்க காவிரியாருக்கு முன்னையாறு அப்படிங்கிறாரு. முன்னையாறு முயன்று எழுவீர் எல்லாம் முன்னே செய்த நல்வினை தீவினைகளால் ஏற்படும் துன்ப நெறியிலிருந்து மீண்டு வர முயல்பவர்களுக்கு எல்லாரும் பின்னையாறு பிரி என்னும் பேதைகால், அந்த துன்ப பின் நெய்யாறு, அதே மாதிரி இங்கேயும் பின் நை 6 அப்படின்னு பிரிக்கணும். பேதை அப்படின்னு சொன்னாக்க அறிவற்றவர்களே அப்படின்னு பொருள். பேதை அப்படின்னா ஒன்னும் புரியாதவர்கள், தெளிவில்லாதவர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது, அத்துன்ப வழியில இருந்து தம்மை பிரித்து ஆட்கொள்ள வழி தேடி உழல்கின்ற அறிவற்றவர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு ஒரு ரொம்ப துன்பம் இருக்கு, இதுல இருந்து மீட்டு எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா அதுக்கு உண்டான வழி எனக்கு தெரியல அப்படின்னு உணரக்கூடிய சிந்திக்கக்கூடிய அறிவற்றவர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? மண்ணையாறு மருவிய மாதவந்தன் ஐயாறு தொலை தவமாகுமே. மண் ஐயாறு, மண்ணையாறுன்னு இருக்கு இல்லையா? மண் குட்டல் ஐயாறு, அங்க பின் குட்டல் ஐயாறு, அங்க முன் குட்டல் ஐயாறு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? மண் குட்டல் ஐயாறு மருவிய மாதவன். மண் குட்டல் ஐயாறு, ஐயாறுன்னா ஐயாறு, மண்ணுன்னா நிலைத்தல். திருவையாறுல நிலை பெற்று அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி எழுந்தருளி இருக்கக்கூடிய சாமி. அப்ப அந்த திருவையாறுல நிலைத்து எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அதான் மாதவன், அந்த தவசீலராக இருக்கக்கூடிய எம்பெருமானை உடைய திருவையாறை தொழுவது தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சரிங்களா? ஒரே ஒரு பாட்டு மேற்கோள் காமிச்சுட்டு போறேன். அடுத்தது என்னன்னா, வீடு பேரு எது எப்படி எளிது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அவன் ஞானசம்பந்தருடைய பதிகம். அறவுவார் புனல் அன்பின் ஆலந்துரை தன்மேல் கரவாதவர் காழியல் ஞான சம்பந்தன் பரவுவார் தமிழ் பத்தும் இசைப்பாட வல்லவர் போய் விரவாகுவர் வானிடை வீடு எளிதாகுமே அப்படிங்கிறது அன்பின் ஆலந்துரை ஆலந்துரை பெருமான நோக்கி அடியன் செய்த இந்த பதிகத்தை பாடினவர்களுக்கு வீடு பேரு எளிதாகும்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கடைக்கார், சரிங்களா?
சரி, 9வது பாடல். ஆனை ஆனையாறு என ஆடுகின்றான் முடி வானையாறு வலாயது காண்மினோ நான் ஐயாறு புக்கு ஏற்க அவன் இன்னரும் தேனையாறு திறந்தாலே ஒக்குமே. இதுவும் அதே மாதிரி பிரிச்சு படிக்கக்கூடிய பொருள் தான். ஆணை ஆறு என ஆடுகின்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆண் ஐ ஆறு என ஆடுகின்றான். ஆண்னா பசு, ஐ அப்படின்னா 5, ஆறு என அப்படின்னா ஆறுன்னா அபிஷேகம். அபிஷேகம் கொள்ளும்படி ஆடுகின்றான் அப்படிங்கிறாரு. என்னன்னா பால், தயிர், நெய், கோமயம், கோசலம், இந்த 5ஐயும் சாமி என்ன இதெல்லாம் எதுல இருந்து கிடைக்குது? பசுவிலிருந்து கிடைக்கக்கூடியது. அதனாலதான் ஆண் ஐயாறு அப்படின்னு சொல்றாரு. ஆணை ஆறு என அத பஞ்சகவியம் சாமி ரொம்ப மகிழ்ந்து அபிஷேகம் ஆடுகின்றான் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? முடிவான் ஐயாறு வலாயது காண்மினே அப்படிங்கிறாரு. முடிவான் ஐயாறு வலாயது காண்மினே அப்படி பிரிக்கணும். முடிவானை அப்படின்னு இருக்க முடிவான் ஐ ஆறு வலாயது காண்மினே அப்படி பிரிக்கணும். முடினா திருமுடி, வான் ஐயாறு அப்படின்னு சொன்னாக்க விண்ணிலிருந்து பாய்ந்து இழிந்து வந்த கங்கை. அத சாமி என்ன பண்றான்? வலாயது அப்படின்னா வட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். வட்டமா இருக்குதுன்னா நீரின் இயல்பு சூழுதல் தானே, அதனால கங்கையா அப்படி சொல்றார். சரிங்களா? வலாயது காண்மினே நான் ஐயாறு புக்கு, நான் திருவையாறு கோயிலினுடைய உள்ளே புகுந்தவுடன் ஏற்க அவன் இன்னொரு தேனை ஆறு திறந்தாலே ஒக்குமே அப்படிங்கிறாரு. தேனை ஆறு திருவையாறு திருக்கோயிலுக்குள்ள யாதும் சுவடு போடாமல் ஐயாறு அடியன் உள்ள நுழையும் பொழுது கையில காத்து இதெல்லாம் தான் ஒரு கல்வெட்டு மாதிரி அகத்துறை அகச்சான்றுகள் நிறைந்ததுதான் இந்த பாடல் எல்லாமே. திருவையாறு கோயில்ல அடியன் அந்த திருவையாறு கைலாய காட்சியை பார்த்ததுக்கு பிறகு அடியன் உள்ள நுழையும் போது எப்படி இருந்ததுதான் அவனுடைய இன்னருள் கருணை, சாமியுடைய அந்த தெவிட்டாத இன்னருள் கருணை அப்படிங்கிறது தேன் போல தேன் கலந்த இந்த தேன் ஆறா பெருகி வருவது போல வழிந்து என்னை நோக்கி வந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்க அவன் இன்னருள் தேனை ஆறு திறந்தாலே ஒக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றார். பார்ப்பதற்கு அவனுடைய இன்னருள் எப்படி இருந்தது? தேன் ஒரு ஆறு போல பெருகி வந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்பதான் நம்ம அந்த அடியன் முன்னே இந்த பாட்டு காமிச்சிருந்த திருவையாறு தரிசனம் பண்ணதுக்கு, கைலாய காட்சி தரிசனம் பண்ணதுக்கு பிறகு அப்பர் சாமியருடைய அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கும்னு அப்ப சேக்கிழார் சொல்றாரு இல்லையா? ஆனந்த கடலினை கண்ணால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர்விழுந்து எழுந்து மெய்க்குலைய அண்டர் முன்பு நின்று, அண்டர்னா இறைவன், மெய்க்குலைய உடம்பு அப்படியே தழுதழுக்க நின்று ஆடினார், பாடினார், அழுதார், தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். தெவிட்டாத இன்னமுதமாகிய அந்த தேன் அப்படியே ஆறா பகிர்ந்து அப்படியே அவரு அந்த இன்ப வெள்ளத்துல மூழ்கி நான் போனன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா? இப்ப இது அவர் உணர்ந்த அந்த இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். அது சாமியை தவிர, அப்பர் சாமியை தவிர வேற யாரும் அதை வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அவராலேயே முடியல, சேக்கிழார் சாமியாலேயே முடியலன்னா அதை விவரித்து சொல்ல யாரால முடியும் இல்லையா? சரி, அடுத்த 10வது பாடல். அரக்கின் மேனியன் அந்தளிர் மேனியன் அரக்கின் சேவடியால் அஞ்சேல் என்று அரக்கினான் ஈரைந்து மாயும் அலரவே அரக்கினான் அடி ஆளும் ஐயாரனே அப்படின்றார். அரக்கின் மேனியன்னா சிகப்பு, அரக்குனா சிகப்பு. சாமியுடைய திருமேனி எப்படி இருக்குமா? சிவந்த நிறம். அரக்கின் மேனியன் அந்தளிர் மேனியன், தளிர் போல மென்மையான பசும் தளிர், ஒரு இலை மரம், அதுக்கு மேல புதுசா பூத்த இலை பசும் தளிர், அது எவ்வளவு மென்மையா இருக்கும். அது போல என்ன செக்க செவேன்னு நெருப்பு மாதிரி இருக்கிற திருமேனியா அப்படின்னு பார்த்தா சாமி அவ்வளவு கடுமையானவனா? அப்படி கிடையாதுங்க. ஆனா இப்படி இருந்தா கூட அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு? அப்படியே மென்மையா பசும் தளிர் போன்ற மேனி அப்படிங்கன்னு சொல்றாரு. அடுத்தது, அரக்கின் சேவடியால் அஞ்சேல் என்று அழுத்தினான், அஞ்சேல் என்று அரக்கினான் அப்படின்னு இருக்கா சொல்றாரு இல்லையா? அரக்கி, இப்ப இங்க என்ன சொல்றாரு? அரக்கின் சேவடியால், அதேதான் அந்த சிகப்பு அம்பாளுடைய திருவடிக்கு சொல்றாங்க. அம்பாளுடைய பார்வதி தேவியுடைய திருவடி எப்படி இருக்குமா? செக்கச்செவேல்னு இருக்குமா? அந்த அளவுக்கு அரக்கின் சேவடியால் அஞ்சேல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு?
அரக்கன் ஈரைந்து வாயு மலரவே, ஈரைந்து 10 வாய், 10 தலை, 10 தலைக்கு 10 வாய். ராவண கைலாயத்தை தூக்கும் போது அம்பாள் மேல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே ஆடும்போது சாமி சாமி காப்பாத்துங்கன்னு அவங்க அலறாங்க. அலறும் போது சாமி என்ன சொல்றாரு, அரக்கன் சேவடியாலை நோக்கி அஞ்சேல் அப்படின்னு சாமி அம்பால அணைச்சி தைரியம் சொல்லி என்ன பண்றாரு, காலில் அப்படியே அரக்கிறாரு நசுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரக்கினார் அடியாலும் ஐயாரரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, இது சாமி இதெல்லாம் அம்பாளுக்கு பயம் வந்துருமா அப்படின்னு கேட்டா, சாமி அவங்களுடைய ஒரு திருவிளையாடல் இல்லையா, ஒரு திருவிளையாடல் தான். அம்பாளுக்கு பயம் வருமா அப்படின்னு கேட்டா, பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லிடுறேன். திருமார் பேர் அதுல என்ன சொல்றாரு, இப்ப இங்க சுவாமியுடைய அம்பாளுடைய திருமேனி வந்து திருவடி சகப்பா இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அங்க சாமியுடைய திருவடி சக்கச்செவேல் மென்மையா அப்படி இருந்திருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. கருடத்தனி பாகன் காண்டற்கு அரியன காதல் செய்யில் குருடற்கு முன்னே குடிகொண்டு இருப்பன கோலம் எங்கும் செருடக்கடி மலர் செல்வி தன் செங்கமல கரத்தால் வருட சிவப்பன மார்பேறு உடையான் மலரடியே. அம்பாள் இருக்காங்கல்ல, அம்பாள் வந்து தன்னுடைய கரத்தால சாமி திருவடியை வந்து அப்படியே அப்படியே வருடுறாங்களாம். அந்த அம்பாளுடைய கையே மென்மை. அந்த கையை வச்சு இப்படி வருடும் போது அது அந்த அதவே அந்த அழுத்தமே தாங்க முடியாம சாமியோடைய பாதம் என்ன பண்ணுதான், அப்படியே செவந்து போச்சான். ஒரு குழந்தைய அப்படி தொட்டு இப்படி கையெடுத்து செவக்கும்ல, அந்த மாதிரி சாமியோட திருவடி. அது சொல்றாரு, என்ன சொல்றாரு, தன் செங்கமல கரத்தால் வருட சிவப்பன மார்பேறு உடையான் மலரடியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? சரி, திருச்சிற்றம்பலம். சிந்த இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மழையும் வழிவில் பொலி திருநீரும் அந்தமிழா திருவேடத்து நம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் தாண்டக திதிர உழவாரப்படையாளி எம்பிரான் அப்பர் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அடியனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அம்மா அவர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். இந்த தளத்தில் அம்மாவுக்கு உதவியா இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறையிருப்பின் எம்மை சேரும், நிறையிருப்பின் நெடுங்கலப் பெருமான் திருவடியை சாரும். திருச்சிற்றம்பலம். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணமென்று பெயரிட்டு கட்டி எடுங்கால் அத்தா எண்ணாமுன் ஏழை மட நெஞ்சே நெடுங்கலத்தான் பாதம் நினை என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிற மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். அம்மா